பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்ச்சனாக்கு ரீசெண்டாக ஒரு இடத்துல மாஸ் ஹீரோயின் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கான ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அது என்ன இடம், எதனால் அப்படின்றதையும் அடுத்ததான் நம்ம வனிதாக்கா எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஆட்டிடியூடான பர்சன்ஸ். அண்ட் இப்போ அவங்களோட ஆட்டிடியூடை எல்லாரும் கழுகி ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஜோவிகாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் அடுத்ததான் நம்மளோட விசித்ரா மம்மி, அவங்க விஜய் டிவியில் வம்பெழுத்துட்டு போனால் விஜய் டிவிக்காரன் சும்மா விடுவானா, ஒவ்வொரு ஷோலையும் அந்த அம்மாவை வச்சு தரமாக செஞ்சுட்டு இருக்கான். எந்த அம்மா வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும், ஐ அம் த சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேசினாங்களோ அவங்கள இப்போ வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்றதையும் இன்ட்ரோல இந்த பொண்ணை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிக் பாஸ் ப்ராப்ளம். அது யார் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அர்ச்சனா பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு கல்ச்சுரல் ஃபீஸ்ட் கிறிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு காலேஜில் வந்து கல்ச்சுரல் ஃபீஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே கிடைத்த வரவேற்பு அப்படின்றது வேறு லெவலில் இருந்தது. பயங்கரமான சத்தம். அர்ச்சனாவோட என்ட்ரியே பயங்கர மாஸாக இருந்தது. தலைவி என்னமோ ரொம்ப பவ்யமாக பம்பிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்கள சுற்றி அந்த கிடைக்கிற வரவேற்பு, அந்த கூச்சல், அந்த சத்தம், அர்ச்சனான்ற கத்துற அந்த மக்களோட ஆர்வமாகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது ஒரு பெரிய ஹீரோயினுக்கு ஒரு நயன்தாரா சமந்தாக்கு கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கே அப்படின்ற அளவுக்கு இருந்தது. பட் அவங்க எப்போதுமே அந்த பியூட்டிஃபுல் சார்மிங்கான ஸ்மைலோட உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது யாருக்குமே நமக்கு தெரியாது. அவங்க இன்னைக்கு ஈவெண்ட் போகிறாங்க அப்படின்னா காலையில் ஒரு 6 hours முன்னாடி தான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க, நான் அங்கே வந்து போகிறேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அர்ச்சனா கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அர்ச்சனாவும் எப்போதும் போல் ஐம் ஸ்பீச்லெஸ், என்னால் பேச முடியல, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க ஸ்டைலே அதுதான். அவங்க பெருசாக சீன்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு சாஃப்ட் அண்ட் செட்டிலாக பிஹேவ் பண்ணுறது தான் அவங்களோட அழகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, அவங்க பாட்டு பண்ணது, அவங்க என்ஜாய் பண்ணது, அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணது, அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அர்ச்சனாக்கு இந்த வரவேற்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக பெருமையாக இருக்கோ அதே அளவுக்கு என்னடா அங்கே ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம மாயா பூர்ணிமா அப்படி கொஞ்சம் கேட்டகிரிலாம் இருக்கும். ஏன்னா அவங்களால அவங்க தப்பையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால வெளியே வந்தும் சொல்ல முடியல, வெளியே இன்டர்வியூவும் கொடுக்க முடியல. அதனால் அவங்க வெளியே போனா கூட ஒரு மாறு விஷயத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி அர்ச்சனாக்கு கிடைக்கிற மக்கள்கிட்ட கிடைக்கிற வரவேற்க பார்க்கும்போது செம்ம கண்டா தானே இருக்கும். ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் 2 பேர் தாண்டா கெத்து அப்படின்னு என்ன அளவுக்கு சீன் போட்டு உள்ளே நடிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு வெளியே மக்கள்கிட்ட அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பையும் மக்கள் அவங்களால சந்திக்க முடியாத நிலைமையில இந்த டைம் அர்ச்சனா இந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கறத பார்க்கும்போது செம்ம காண்டில் இருக்கிறாங்க. நீங்கள் அதே ஸ்டொமக் பர்னிங்கோட இருங்கடா, இங்கே அர்ச்சனா பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக அந்த பாயிண்ட் அர்ச்சனாக்கும் புரியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களோட மேலும் அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். அண்ட் அடுத்ததாக வனிதா. ஸோ வனிதாவை பொறுத்த வரைக்கும் அரகன்ஸ்க்கும் போல்ட்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத ஒரு பர்சன். அவங்க பண்ணுறது எல்லாம் திமிரு தெனாவட்டாக பண்ணிட்டு நான் ரொம்ப போல்டான பர்சன் அப்படின்னு சொல்கிற ஒரு திமிர் பிடிச்ச லேடி நம்ம வனிதாக்கா நமக்கு தெரியும். அண்ட் இப்போ வனிதாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோவிகாவை வச்சு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணி ஓகே அந்த பொண்ணுக்கு படிப்பு தான் வரல, நடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க நடிக்கட்டும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபோட்டோ ஷூட்ஸ் கூட ஏமா இவ்வளோ கன்றாவியாக எடுக்கிறீங்க? ஜோவிகா ஒரு சின்ன பொண்ணு, இப்போ தான் அவங்க வந்து அந்த கலைத்துறையில் அவங்க கால் எடுத்து வைக்கும் போதே அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே நீங்கள் கொடுக்குறது ஒரு டீசெண்டாக இருக்கணும். என்ன இது பூமர் மாதிரி இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து டீப் நெக் போடுறதோ க்ளீவேஜ் போடுறதோ ஒரு தப்பான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா துறை அப்படின்னாலே உள்ள என்னென்ன கர்மங்கள் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்களோட இன்ட்ரோ ஃபோட்டோ ஷூட்ஸே ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக இருந்தது அப்படின்னா பார்க்குறவங்க அந்த என்ன கண்ணோட்டத்தோடு எடுப்பாங்க அப்படின்னா, ஓகே கிராண்டட் ஃபார் பெர்மிஷன் போல இருக்குது, அவங்க எல்லாத்துக்கும் ஓகே, அதாவது நம்ம நாளைக்கு எந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தாலும் என்ன கிளாமரஸாக கேட்டாலும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஜோவிகாவை நீங்கள் ஏன் பிராண்ட் பண்ணுறீங்க? வனிதா தான் ஒரு இன்டர்வியூவில் அவங்க அப்பா பற்றி தப்பாக பேசிக்கிறாங்க. அதாவது விஜயகுமார் சாருக்கு 2 வைஃப், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அருண் விஜயோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் வைஃப். ஸோ அருண் விஜய்க்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்களாம். ஸோ அருண் விஜயோட தங்கச்சியை வெளியவே காட்டினது கிடையாது. ஆனால் 2வது மனைவியோட பிள்ளைங்களான நாங்கள் 4 பேரும் படங்கள்லாம் நடிச்சிருக்கோம். ஸோ எங்கள் அப்பா பாருங்க எவ்வளோ பார்ஷியாலிட்டியாக இருக்காரு, முதல் வைஃபோட பொண்ணை வெளியவே காட்டவே இல்லை, ஆனால் 2வது வைஃபோட பொண்ணுங்களை மட்டும் நடிக்க வச்சு சம்பாதிச்சாரு அப்படின்னு அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ நீங்கள் அதை விட கேவலமாக பண்ணுறீங்களே வனிதா, நீங்கள் அதை பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? ஸோ விஜயகுமார் சாராவது அவங்க பொண்ணுங்களை 4 பேரையும் டீசெண்டான ரோல்ஸ் தான் நடிக்க வச்சார். எந்த இடத்துலையும் உங்களை கிளாமராக நாங்கள் யாரும் பார்த்ததில்ல. அதாவது அவர் கூட நீங்கள் படங்கள் நடிச்சிருக்கும் போது அது பிரீதா மேம் ஆகட்டும் இல்லை ஸ்ரீதேவி மேம் ஆகட்டும், இன்றைக்கும் அவங்கள மேம்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்களோட ரோல்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களோட கலைத்துறையை அவங்க நடிப்பில் மட்டும்தான் காட்டினாங்களே தவிர ஆடைகளில் காட்டலை. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஒரு ரெஸ்பெக்டான ரோலில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது.
இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் பொண்ணை கிளாமர் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணி அதை வச்சு எப்படியாவது பட வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுலேயும் ஜோவிகாவோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பெருசாக எக்ஸ்பிரஷன் காட்டவே தெரியலையா. ஜோவிகாவை பயங்கரமாக திட்டுறாங்களாம். வனிதா என்ன பண்ணுற அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்களாம். அப்படியே இந்த செட்டே அமைதியாயிருச்சான். ஏன்னா இவங்க இந்த பொண்ணை இந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கும்போது இப்படி திட்டுறாங்களே அப்படின்ட்டு. பட் ஜோவிகா ஒரு இடத்துலையும் எதிர்த்து பேசாமல் ஓகே அம்மா ஏதோ நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணார் ஜோவிகா. ஸோ அதுக்கு வனிதா கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, நமக்காக இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு. என்னம்மா சொன்ன மர்க்கா சொல்லு, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்களாம் ஒரு ஷோக்கு வராங்க அப்படின்னா அந்த ஷோவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஹோஸ்ட் எல்லாருமே இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. பயம் அப்படின்னா இவங்க பேசுறதை விட அவங்களும் எதிர்த்து பேச முடியும். ஆனால் இவங்களை ஒரு ஷோக்கு கூப்பிட்டுட்டோம், இவங்களை நம்பி ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதால. இப்போ நம்ம விசித்ரா வந்துட்டு ஒரு ஷோக்கு வந்தாங்க, விஜய் டிவியில் ஒரு ஷோக்கு கூப்பிட்டு வந்தாங்க. பட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஷோ நடக்கவே இல்லையா. ஸோ ப்ரொடியூசருக்கு அது ஒரு லாஸ் ஆகும். ஸோ ப்ரொடியூசர் அங்கே இருக்க ஹோஸ்ட்டை திட்டுவாராம், என்ன ஏதாவது பண்ணுங்க, கன்வின்ஸ் பண்ணி பண்ணுங்க, ஷோவை எப்படியாவது சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாம். அதே மாதிரி தான் இப்போ நேற்று வந்து ஊன் சொல்கிறியா விஜய் டிவியில் நடந்தது. அதில் பார்த்தோம்னா வனிதா, ஷகீலா, ரம்யா பாண்டியன் எல்லாம் விஷமாக வந்திருந்தது. ஸோ ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு கான்ட்ரவர்சியான ஷோவாக தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ரூல் பிரேக் பண்ணுறது, நான் போல்டாக இருக்கேன்ற பேரில் அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அந்த ரூலை பிரேக் தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், நான் இதை தாண்டி பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஒரு நேஷ்னல் மீடியாவில் உங்களுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? உங்களை யாராவது வாடி பொடின்னு பேசிட்டோம் கேட்டுட்டு இருப்பீங்களா? பிரியாக்கா அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அது உங்கள் வீட்டில் வச்சுக்கணும், அவங்க எப்படி பேசணும்னு. அதை விட்டுட்டு அந்த ஷோவில் வாடி பொடின்னு பேசுறது, நான் வந்து ரூல் பிரேக் பண்ணுவேன், ரெட் கார்டாவது என்ன அது போங்கடா அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு அடுத்தவனை இரிட்டேட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் தான் கெத்து மாசு, 4 பேர் என்னை பார்த்து பயப்படுறான், நான் ரொம்ப போல்ட், அது போல்ட் இல்லை அரகன்ஸ், டாமினேட்டிங், அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு போல்டான பர்சன் அப்படின்ற அளவுக்கு பேசுறது. அண்ட் இப்போ சொல்கிறாங்க இல்லையா ஜோவிகா கிட்ட, உன்னை சுற்றி இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க கூட பேசுகிற அந்த கோ ஹோஸ்ட் வந்துட்டு சிரிச்சுட்டாராம். ஏமா நீ பேசுறதெல்லாம் சிரிக்காமல் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். பட் அந்த மனுஷன் ஏதோ சிரிச்சுட்டான் அப்படின்றதுக்காக எப்படி அவன் சிரிக்கலாம், அவன் இந்த மேலே ஷோ இருக்கவே கூடாது அப்படின்னு அவன் லைஃப்பை காலி பண்ணதான் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. அவர் சிரிச்சார் ஏதோ பண்ணார் அப்படின்னா நீங்கள் ஷோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசலாம், அவர் வேண்டாம் அப்படின்றத பண்ணலாம். பட் அந்த ஷோ இன்பிட்வீனில் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை சேஞ்ச் பண்ணி அவனை லைஃப் காலி பண்ணுற அளவுக்கு யோசிக்கிற நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிச்சு ஜோவிகாவை திட்டினாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, யாராவது புயல் உட்காந்து போய் தின்னுவான் அவன்கிட்ட சொல்லுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க இந்த அளவுக்கு அலப்பற பண்ணாங்க அப்படின்னா சேனல் சீட் சும்மா விடுவாங்களா? ஏன்னா விசித்ரா அன்னைக்கு ஷோக்கு வந்து 2 மணி நேரம் மண்டையை காய வச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நேற்று ராமர் வச்சு செஞ்சார் நம்ம பிசித்ராவை. அதாவது என் பேர் பிசித்ரா, நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், என்னை எல்லாரும் மேம் தான் கூப்பிடணும் அப்படின்றதாகட்டும், இல்லை மூக்குக்கு மேலே ஒரு கம்பளி பூச்சியோடு வந்து கலாய்ச்சதாகட்டும், அவங்க வந்து எப்போவுமே இந்த லட்டு குட்டு பேசுவாங்க இல்லையா, அவங்கள பற்றி கலாய்ச்சதாகட்டும். ஸோ இந்த அளவுக்கு விசித்ராவை எந்த அளவுக்கு கேவலமாக வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ராமர் வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. அது கூட சீக்கிரத்துலேயும் வனிதாக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும், என்ன மேமன் கூப்பிடணும், நான் ஒரு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், எனக்கு தான் எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்களா கேட்டு வாங்கக்கூடாது. ஸோ நீங்களா கேட்டு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ மதிக்கிறீங்களோ அதே மதிப்பு உங்களுக்கும் வரும் அப்படின்றது விசித்ரா புரிஞ்சிக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அதை பார்த்து காண்டா இருப்பாங்க நம்ம விசித்ரா. அண்ட் அடுத்ததாக நம்மளோட ரவீனா, இந்த பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போதே சோறு கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட இன்டர்வியூ தான் போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்? அவங்க அம்மா வந்தாங்க, அவங்க அண்ணா வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, விஷ்ணு வந்தார், இப்போ ஆடுகளம் தாத்தா, அடுத்தது பிருத்திவிராஜ் அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. டேய் ஏன்னா இது பிக் பாஸ்லேருந்து வாங்கின சம்பளத்தெல்லாம் இந்த இன்டர்வியூலே முடிச்சிருவ போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு ரவீனாவோட நெகட்டிவிட்டியை அப்படியே வாஷ் அவுட் பண்ணுறதுக்காகவே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. முடியலடா சாமி எங்களால் முடியல அப்படின்ற அளவுக்கு அந்த இன்டர்வியூ பார்க்கவே முடியல, அவ்வளோ சீன் தான் போட்டுட்டு இருக்காங்க. எப்போதும் போல் ரவீனா ஒரு ஃபேக்கான ஸ்மைலோட பேசிட்டு இருந்தாங்க. முடியல அந்த இன்டர்வியூ நான் பார்க்கல. அடுத்தது பிருத்திவிராஜ் இன்டர்வியூ இருக்குது. ஸோ பார்ப்போம் அதில் ஏதாவது கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வருமா அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.